ராஜேஸ்வர் காளிசாமி டைரக்ஷன்ல மணிகண்டன், சான்வே மேக்னா, குரு சோமசுந்தரம், பாலாஜி சக்திவேல், ஆர் சுந்தர்ராஜன், கொடசநாடு கனகம், பிரசன்னா பாலச்சந்தர்லாம் நடிச்சு இப்போ தேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் குடும்பஸ்தன். மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து தன்னோட புது டிசைன் ஐடியாஸை வச்சு எப்படியாச்சும் முன்னேறிடலாங்கிற கனவோட இருக்க மணிகண்டன் லைஃப்ல ஒரு நாள் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டால ஒரு சின்ன பிரச்சனை வர, அந்த பிரச்சனையில தன்மானத்தை விட்டு கொடுக்க மனசு வராததால வேலை போகுது. வேலை போன விஷயம் வீட்டுக்கு தெரியாம இருக்க வேலை தேடிக்கிட்டே மணிகண்டன் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் கடனா வாங்க நல்லா போயிட்டு இருந்த லைஃப் வேலை போனதுல இருந்து வாங்கின கடனால எப்படிலாம் மாறுது, இதெல்லாம் மணிகண்டன் எப்படி சமாளிக்கிறாருங்கிறது தான் இந்த குடும்பஸ்தன். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 34 minutes. படம் ஆரம்பிச்சது ரொம்பவே நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. காமெடிஸாக இருக்கட்டும், மிடில் கிளாஸ் எமோஷன்ஸாக இருக்கட்டும், எங்கேயுமே ஃபோர்ஸ்டாக இல்லாமல் அவ்வளோ இயல்பாக ரசிச்சு சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த லாக்ஸுமே இல்லாமல் நீட்டாகவே இருந்துச்சு. டுவர்ட்ஸ் இன்டர்வல் செம்ம ஹிலேரியஸாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் அல்டிமேட்டு. செகண்ட் ஹாஃப்மே நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு, நல்லாவே ட்ராவலும் ஆச்சு. பட் சில போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சாக ஃபீல் ஆச்சு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எமோஷனல் சீக்வன்ஸ் சைடில் பிரசன்னா பாலச்சந்தரோட காமெடிஸ் மர்ச் பண்ணது மட்டும் எனக்கு கொஞ்சம் வியர்டாக ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸ் ஃபீல் குட்டாக நல்லாவே இருந்துச்சு. மணிகண்டன் வாவு ஆக்டிங்னே சொல்ல தோணாத அளவுக்கு அவ்வளோ மெச்சூர்ட் அண்ட் ரியலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்டிங் மட்டும் இல்ல, சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ்க்கும் a big hats off. அதுவும் தனியா புலம்புற சீன்ஸ்லாம் செம்மையா சிரிக்க வச்சிருக்காரு. சிவப்பு தொப்பிலாம் ROFL மூமெண்ட். அதே மாதிரி பாப்பா கிட்ட பேசுற சில எமோஷனல் சீன்ஸ்லாம் அளவும் வச்சிருக்காரு. பர்டிகுலரா ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஃபேமிலி கிட்ட பேசுற சீன் செம்ம எமோஷனல். சான்வே மேக்னாக்கு இது டெபட் ஃபிலிம். டெபட் மாதிரியே தெரியல, வர்த்தி கேரக்டர் அண்ட் செம்ம கியூட் பெர்ஃபார்மன்ஸ். குரு சோமசுந்தரமோட சைனீஸ் சீன்ஸ்லாம் அல்டிமேட் ROFL. சுந்தர்ராஜன், கொடசநாடு கனகம், பாலாஜி சக்திவேல்னு படத்துல நடிச்சிருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே ரியலிஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரசன்னா பாலச்சந்தருமே நீட் பெர்ஃபார்மன்ஸ். பட் கிளைமேக்ஸ் ட்ராக் மட்டும் எனக்கு செட் ஆகல. பட் அதுவுமே டீசென்ட் காமெடிஸ் தான், உங்களுக்கு பிடிக்கலாம். பர்சனல் கனெக்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிஸ்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. டயலாக்ஸ்லாம் செம்ம. மோஸ்ட் ஆஃப் த டயலாக்ஸ் அப்ளாஸ் வர்த்தி. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் எல்லாமே நீட்டாகவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தா சில இடங்கள்ல லைட்டாக லேக்ஸ் தவிர பெருசாக இந்த படத்தில் மைனஸ்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பர்சனலாக நிறைய பேர் லைஃப்பில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ரியலிஸ்டிக் மேக்கிங், காமெடிஸ் அண்ட் எமோஷன்ஸ்னு எல்லாமே அவ்வளோ நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு டெஃபினட்டாக ஒர்த்தான ஒரு க்ளீன் என்டர்டெய்னர் தான் இந்த குடும்பஸ்தன். யோசிக்காம கண்டிப்பாக குடும்பத்தோட போய் இந்த குடும்பஸ்தனை ஒன்ஸ் மீட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்.